என்ன வரும்? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகி வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை மாற்றம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அற்புதம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வந்து கடந்து செல்வது. இன்னைக்கு செலவுக்கு காசு இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். இது அற்புதம். ₹1 கூட இல்லாண்டவரே அப்படின்னு நம்ம நின்னா ₹100 நம்ம தேடி வரும். இது அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேறாத திட்டங்கள், வர முடியாத வர தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும்போது அது அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னார், உங்களை அற்புதத்தை பார்க்கும்படி நான் அழைக்கல. எதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறேன்? எதுக்கு? அதிசயத்தை. அல்லேலூயா. அதிசயம் அதிசயம் என்ன சொல்ல? அதிசயம் என்ன? இப்படி ஒரு கேள்வி கேட்டதா எல்லாமே அதிசயம் என்னது? அதிசயம் என்ன? கற்பனைக்கு எட்டாதது. இன்னும் கொஞ்சம் மேல போனா அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதது. அது எது? அது எது? உன் ஆண்டவர். கைத்திருக்கிறது. அதான் உன் ஆண்டவர். வேற அதிசயமே உன் ஆண்டவர் தான். அவன் சொல்லுவாப்போம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் வாழ்க்கையிலே நான் வருவதை, உன் வாழ்க்கையிலே நான் கிரியை செய்வதை, உன் வாழ்க்கையில உன்னோடு கூட இருப்பதை நீ பார்க்கும்படி நான் செய்வேன். அது எப்படின்னா ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் அதிசயம். அப்ப எது அது நடக்கும் போதெல்லாம், உன் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் போதெல்லாம், ஆசீர்வாதம் நடக்கும் போதெல்லாம் உன் கூட யார் இருக்கிறாரு? அதிசயமானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சத்தியங்களே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அல்லேலூயா. இது அதிசயம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இது அதிசயம். 15 ஆண்டுகள் ஆயுஷ்களை கூட்டி கொடுத்தாரு. அது அற்புதமா அதிசயமா? நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து, உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உன் சத்துருக்கள் எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன் சத்துருக்கள் முறியடிக்கப்படுவது உனக்கு அதிசயம். அல்லேலூயா. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதில் குறைவை காண மாட்டீர்கள். இது அதிசயம். நீங்கள் காற்றையும் மழையையும், ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் மிருகச் செல்வங்களும் குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு நிரம்புதுன்னா அது அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் தேவன் வார்த்தையை கொண்டு உங்களை நடத்தி வருகிறார். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா மேன்மையான ஒரு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. எல்லார் கையிலையும் பரிசுத்த வேதாகமம் இருக்குதா? எத்தனை பேர் கையில பரிசுத்த வேதாகமம் இருக்குது? ஆமென். பரிசுத்த வேதாகமம் கொண்டு வராத கைகள் உயர்த்தப்படுவதாக. ஒரு கை கூட மேல வரல. ஏன் பைபிள் இல்லையா? ஏன் வீட்டை தூங்க வச்சியா? தலைக்கணி போட்டு தலைக்கணி மேல பைபிள் வச்சு அரீரு அரீரு ஆரிராரோ தலைட்டு பட்டு தலைக்காணி கீழே வச்சுக்கிறாங்க. பைபிள் எடுத்து போயிடு. எது கீழே? நம்ம மாமா கண் இல்லை. மாமா தலைவர் மாமா உள்ள வந்துருமா? உள்ள இடங்குது வாமா. நல்ல நேரம் தெளிவு 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 கொஞ்சம் தெளிவு. மாமா வந்துரு வந்துரு, முன்னாடி வந்துரு வந்துரு, தானா வந்துரு. வாங்க.
தெளிவா தெளிவா. ஏன்னா என்ன சொன்னாங்க உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன சொன்ன உங்களுக்கு? சொன்ன நான் சொந்த வந்துருவது எனக்கு தெரியும். என்ன சொல்லிட்டா சொன்னேன் சொல்லு. என்னது? தலைகாணி கீழே இந்த பரிசுத்த வேதாகமத்தை வச்சுட்டு நான் தலைக்கு கீழே வச்சிருந்தேன். எனக்கு கெட்ட கனவே வரல. மந்திரம் ஆடாது. தலைகாணி கீழே வைக்கிற பொருளடா இது. தலைகாணி கீழே வைக்கிற பரிசுத்த வேதாகமா இது. தலைக்குள்ள வைக்கிற பரிசுத்த வேதாகமா. கைத்தறி கத்து உனக்கு எது போனது? தலைக்கு கீழே வைக்கிற வேதாகமம் கிடையாது. இந்த வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை உன் தலைக்கு கீழே வைக்க கூடாது. எங்க கொண்டு வைக்கணும்? தலைக்கு உள்ள வைக்கணும். தலைக்கு உள்ள போயிடுச்சுன்னா குழப்பெல்லாம் மாறிடும். நம்ம என்ன குழப்பம் மாறிடும். நீ குழம்பி போயிருக்கிற, அப்படியே கலங்கி இருக்குது மூளை. யாராலையும் இந்த குணமாக்க முடியாது. யார்தான் குணமாக்கணும்? யார்தான் குணமாக்கணும்? இந்த வேத வசனம் தான் உன்னை குணமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த நாளில் வந்து வாழ்த்து கூறிய உங்களுக்கு, ஆசீர்வாதத்தை கொடுத்த உங்களுக்கு, கிஃப்ட் கொடுத்த உங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் மேல ஜெபித்த உங்களுக்கு, பல பழக்கிற மாதிரி வாய்ச்சலா கொடுத்த உங்களுக்கு, பாக்கெட்ல ஜொலிக்கிற மாதிரி பேனா கொடுத்த உங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த உங்களுக்கு, கர்த்தர் நன்மைகள் செய்வார். கைத்தறி கர்த்தரை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எந்த பொருள் வந்தாலும், புது துணி எடுத்தாலும், எந்த பொருள் வாங்கின, செருப்பு கூட வாங்கினா கூட, சாக்ஸ் கூட வாங்கினாலும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போட்டுன்னு வந்துருந்தா அடுத்த நாளைக்கு நான் போட்டு போவாங்க. அது பரிசுத்த சபையில வந்து எந்த பொருளானாலும் அது பரிசுத்தமாக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். அது ஏன் விசுவாசம். அல்லேலூயா. எந்த பொருளானாலும் சரி. அன்னைக்கு பிறந்த நாள்ன்றதுக்காக தான் நம்ம சகோதரி ஷாப்பில் எடுத்து கொடுத்தாங்க. அதை போட்டு வந்து கேக் வைத்து அப்படியே குண்மை வச்சுட்டு இப்ப போட்டு வந்துட்டேன். எங்க வரணும்? அது பரிசுத்த ஆலயத்துல முதல்ல வரணும். பரிசுத்த ஆவியில நிரம்பணும். தேவ சமூகத்துக்கு வரணும். அது எந்த பொருளா இருந்தாலும். அது ஏன் விசுவாசம். உன் விசுவாசம் அப்படி மாறினா அது நல்லது. கத்திருக்கு அப்படின்னு ஒரு துணி எடுத்தா கூட என்னைதான் கெட்டு வரணும். ஒரு பொருள் வாங்கினா கூட என்னைதான் போட்டு வரணும். இப்படி மாறி வாழ்க்கையை மாற்றி தேவ சமூகத்தில் வந்த பிறகு அது ஆசீர்வாதமா மாறும். நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. அமைச்சர் பார்ப்போம். எந்த பொருளானாலும் நீ வாங்கினால் அந்த பொருளை எங்க கொண்டு வந்து? முதல்ல உன் தேவனுடைய பார்வையில கொண்டு வந்துரு. பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்துரு. தேவன் அதை சுத்திகரித்து, அதை பரிசுத்தப்படுத்தி, ஆசீர்வதித்து உனக்கு அதை கர்த்தர் சமாதானமாய் தருவார். அல்லேலூயா. அப்படி கத்துக்க, பழகிக்க. நான் ஆரம்ப காலத்துல இருந்து 2000 2004 2005 இப்படி பழகிட்டேன். அல்லேலூயா. 6 மாதம் அழகாய் நம்ம நடத்த போகிறார். எப்படி நடத்த போறாரு? நான் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு வார்த்தைக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த நிலப்பொரு என்னன்னா, இந்த மாதத்துல அவர் சொன்னார், என்னை நம்பி 5 மாதங்கள் கடந்து 6ஆம் மாதத்திலே வந்திருக்க நம்மை பார்த்து, நம்மை சபையை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளையாக நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இனி வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. வெட்கப்பட்டு என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டீங்க? எதுமே சொல்றாரு, எதுமே சொல்றாரு. வார்த்தைக்கு முன்னாடி சொல்லிடுற, பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லு, வெட்கப்பட்டு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சொல்லிட்ட பக்கத்துல சொல்லிட்டியா? சொன்னியா இல்லையா? எல்லாரும் சொல்லிடு. எதை சொல்ற தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற. அவர் சொன்ன என்ன உங்களுக்கு புரியல ரகசியம். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுத்திருக்காரு. அந்த ஆவியில பக்கத்துல பார்த்து நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பாரு, நீ வெட்கப்பட்டு காப்பாற்று. தைரியமா சொல்லு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லு. ஆமென். அப்ப வெட்கப்பட்டு போறதுன்னா இந்த மாசம் ஃபுல்லா கர்த்தர் நம்பி வைக்க போறாரு. இல்ல இல்ல இல்ல, என்ன வைக்க போறாரு? யார் வாயில வருதா என்ன வைக்க போறாரு? அல்லேலூயா. இல்ல இல்ல, இன்னும் வரணும் வரணும். இல்ல இல்ல, என்ன என்ன
இன்னும் இல்ல இல்ல எல்லாம் ரைட் தான். எதனா வருதா பாப்பா? என்ன எப்படி வைக்க போறாரு? எப்படி வைக்க போற இந்த மாசம்? வெக்கப்பட்டு போவதில்லைன்னா எதனா இல்லைன்னா தானே யார்கிட்ட போய் கேட்ப? அப்போ அது ஒண்ணு இன்னும் அதெல்லாம் நீ யாருக்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க போறது கிடையாது இந்த மாதம். ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் கையை தடிக்க போறது கிடையாது. உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் திருப்தியாய் உன்னை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்படி வைக்க போறாரு? எடுத்துக்கோ. யோபேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கோ. பக்கம் சொல்லிட்டு பாப்பி. யோபேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துங்க. சரியா 3 மணிக்கு இங்க வந்துடணும். சுவிசேஷ ஊழியம் இருக்குது. 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5:05 முடிக்க போறோம். ஒருத்தர் கூட நிக்க கூடாது, எல்லாம் வந்துடணும். அழகா சீக்கிரம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து 3 மணிக்கு வந்துடணும். எடுத்து வாசி. பக்கம் சொல்லிடு. 26 எல்லாரும் எடுத்துங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைத்தறிக்கத்தை பயன்படுத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபேல் 2:26 தெளிவா கர்த்தர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சம்பூர்ணமாய் 5 மாசம் ஏதாவது குறைவு இருந்துச்சா? ஏதாவது இருந்துச்சா? என்ன 5 மாசம் ஏதாவது குறைவு இருந்ததா வாழ்க்கையில? ஆகாத குறைவு வந்ததா? ஆமென். கர்த்தர் நடத்தினார்ல. எப்படி நடத்தினாரு? சம்பூர்ணமாய் என்ன பண்ணாரு? நம்ம சம்பூர்ணமாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். எப்படி இருக்கணும் அவருக்கு? திருப்தி அடைந்து. சில விஷயங்கள் கர்த்தர் உனக்கு செஞ்சதுனால உனக்கு திருப்தி இருக்குதா இல்லையா? உனக்கு செய்த நன்மை, உனக்கு பாராட்டின கிருபை, உனக்கு தந்த சுகபலன், இல்லாத நேரத்தில் உனக்கு தேடி வந்த நன்மைகள், இதெல்லாம் நினைக்கும் போது உனக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? என்னம்மா உட்கார இல்லையாமா? எப்படி இருக்குது? திருப்தியா இருக்கிறா இல்லையா? ஆமென் சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் மேல போய் இதெல்லாம் ஒன்று, இதெல்லாம் உலகத்துக்குரியது. இன்னும் திருப்தினா யாருக்கு கிடைக்காத ரட்சிப்பை, கைதடி, யாருக்கு கிடைக்காத ரட்சிப்பை யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? ஆமென் சொல்லுவோம். இதுதான் திருப்தி. கைதடி கத்திர மைப்பட்டு. ஹல்லேலூயா. இது சந்தோஷம், திருப்தி. ஆமென். நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை எப்படி நடத்தினாரு? உங்களை எப்படி நடத்தினாரு? அதெல்லாம் அவர்லாம் நடத்தலங்க. நான் தாங்க நடந்து வந்தேன். நான் தாங்க சமாளிச்சுட்டேன் எல்லாத்தையும். எதுவுமே சொல்றேன். நான் தாங்க நடந்து வந்தேன். நான் தாங்க சமாளிச்ச பிரச்சனைலாம். ஏன் முயற்சி தாங்க. நான் உழுந்தேன், நான் எழுந்தேன், நான் தாங்க பாத்துக்கினேன். எதுவுமே சொல்றீங்களா? எதுவுமே சொல்றேன் தெரியும். என்னம்மா? நான் தான் பாத்துக்கினேன். என்னால் தான் நடந்துச்சு. நான் இல்லைன்னா நடந்திருக்காது. நான் என் முயற்சி தான். நான் போனதுனால தான், நான் வந்ததுனால தான், நான் கேட்டதுனால தான் நடந்துச்சு. இதெல்லாம் கிடையாது. யார் தான் செஞ்சாரு உனக்கு? யார் தான் செஞ்சாரு? உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் அவர். உன்னை நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நீ உன்னை அனுப்பின காரியத்தை உனக்கு ஜெயமாக்கி கொடுக்கிறவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை. ஆமா, யாரை துதிக்கணும்? யாரை துதிக்கணும்? அப்ப இந்த மாத புள்ள யாரை துதிக்க போற? யாரை துதிக்கணும்? துதிக்க என்ன அர்த்தம்? துதிக்கிற என்ன அர்த்தம்?
துதிக்கிறான்னு அர்த்தம் அவருக்கு சாட்சியா நிக்கணும், அவர் நாமத்தை சொல்லணும். அவன் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அவரை துதிப்பீர்கள். நீ அவரை துதித்தால் இந்த மாதத்தில் நீ கர்த்தருக்கு ஊழியம் பண்ணா, இந்த மாதத்தில் கர்த்தருக்கு சாட்சியா நின்னா, இந்த மாதத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தா, இந்த மாதத்தில் கர்த்தரை நம்பினால், அவருக்கு சாட்சியா நின்னா, அவர் நாமத்தை உயர்த்தினா, அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு ஒரு வார்த்தை இருக்குது, எடுத்து படிங்களேன். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 10 நிமிஷத்துல செய்தி முடிச்சிட்டு சுருக்கமா பார்த்துட்டு 10:30க்குள்ள நம்ம திருவண்ட முடிச்சிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா போயிட்டு வரணும், ஊழியத்துக்கு வரணும். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 2 வாசனம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் செய்யற வேலை, பண்ற தொழில், பண்ற வியாபாரம், பஸ் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, ட்ரெயின் ஓட்டுறது, பிளைட் ஓட்டுறது, மனுஷன் பண்ண எல்லா பிரயாசம் எதுக்குதான்? வாய்க்கு தானே. எதுக்குதான்? கோடி கோடியா சம்பாதிக்க. எதுக்குதான்? கோடி கோடியா சம்பாதிக்கிற. எதுக்கு சம்பாதிக்கிறான்? கோடி கோடியா சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் தட்டப்பட்டு சாப்பிட முடியுமா? தட்டப்பட்டு சாப்பிட முடியுமா? ஒரு சிக்கன் பீஸ் லெக் பீஸ பார்த்தா அவன் நாக்கல என்ன அவனுங்க சாப்பிட முடியாது. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென், அல்லேலூயா. கோடி கோடியாய் சம்பாதிக்கிறவனுக்கு இல்லாத சந்தோஷமும் இல்லாத திருப்தியும் ஒண்ணுமில்லாத நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நம்ம விட்ட மாட்டுக்கறி 1 கிலோ 2 கிலோ தின்றுவோம். ஆமாவே இல்லையா? நம்ம லெக் பீஸ் 10 குத்த உடனே பண்றோம். ஆனா தின்றுமா தின்ன மாட்டோமா? முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் தின்றுவோம். நம்ம தின்ன மாட்டோம். மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ மட்டனோ மாட்டனோ எது வந்து என்ன பண்றோம்? நம்ம தின்றுவோம். ஆனா கோடி கோடியா சம்பாதிக்கிறவன என்ன பண்ண முடியாது? பார்த்து பார்த்து ஏங்க தான் முடியுமே தவிர அதை அனுபவிக்க முடியாது. கோடி கோடி சம்பாதிக்கிறவனால முடியாததை ஒண்ணுமில்லாத நம்மை சந்திக்க, அதை சமாளிக்க, அதை சாப்பிட கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவே மகா மேன்மையான திருப்தி தான். ஆமென். அதை கவலைப்பட பாரு. நீ மாத்திரை போடுறியா? நீ கவலைப்படாத. என்ன போடுற? மாத்திரை போடுறியா? கவலைப்படாத, கவலைப்படாத. மாத்திரை போட்டாதான் இது நடக்க நினைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த மாத்திரையை சீக்கிரம் கைவிட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். ஆமென். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் எதுக்கு தானே? வாய்க்கு தானே. அவன் மனதுக்கு திருப்தி இல்லப்பா. ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஓடி 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 1000 2000 5000 10,000 லட்சம் கோடி கோடி அவன் சம்பாதிச்சாலும் அவன் மனசுக்கு என்ன இல்ல? திருப்தி இல்ல. ஆமென் சொல்லு பாப்பா. நம்ம சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு. வேலைக்கு போயிட்டு எப்படி வர்றாரு? வரும்போது வேலைக்கு போயிட்டு எப்படி வர்றாரு? சந்தோஷமா வர்றாரு. நேத்தா பார்த்தேன். இந்த கையில ஒரு பை, இந்த கையில ஒரு பை பிடிச்சிட்டு வர்றாரு. ஆமென் சொல்லு பாப்பா. எப்படி வர்றாரு? வரும்போது வீட்டுக்கு வேலைக்கு போறாரு, வேலைக்கு போறாரு. போயிட்டு எப்படி வர்றாரு? வரும்போது இந்த பக்கம் ஒரு கவர், இந்த பக்கம் ஒரு கவர் பிடிச்சிட்டு வர்றாரு. எப்படி வர்றாரு? சந்தோஷமா வர்றாரு. ஆமென் சொல்லு பாப்பா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சம் வருமானம் ஆனாலும், கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சம் வருமானம், கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சம் நிம்மதி, கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சம் சந்தோஷம், அதை வச்சு குடும்பத்தை எப்படி நடத்துறாரு? சந்தோஷமா திருப்தியா. இந்த மாசம் கர்த்தர் அப்படித்தான் வைக்க போறாரு. எப்படி இருக்க போற? நீ எப்படி இருக்க போற? ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்க. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்கு தான். என்ன சம்பாதிச்சாலும் சரி, அது எங்கதான் வரணும்? பணம் எல்லாம் எதுக்குதான்? சம்பாதிக்கிற பணத்தை எந்தானே யாருன்னா கொடுத்துருவானா? யாராவது கொடுக்க மாட்டான்.
மாட்டான். மனசுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. அவன் சொல்லு பார்ப்போம். நீ சம்பாதிக்கிற 100, நாம சம்பாதிக்கிற 200, நாம சம்பாதிக்கிற 300, நாம சம்பாதிக்கிற 500, அதை நமக்கு என்ன கொடுக்குது? என்ன கொடுக்குது? சிறு வியாபாரம் இருந்தாலும், சிறு தொழிலா இருந்தாலும், ஆட்டோ ஓட்டினாலும், கார் ஓட்டினாலும், என்ன ஓட்டினாலும் சரி, என்ன வியாபாரம் சரி, அந்த வருமானம் நமக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? திருப்தியா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை திருப்தியாக வைப்பதே உன் தேவனுக்கு பிரியம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். இது எங்க வருதுன்னா, நல்ல கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை காட்டி உனக்கு முடிக்கிறேன். இது சங்கீதம் 65:4 ஒரு வசனத்தை பார்த்து நான் அந்த அதுக்குள்ள போறேன். சங்கீதம் 65:4 ஒரு வசனத்தை படி. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொண்ட பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி எங்கிருந்து வரும்? திருப்தி எங்கிருந்து வரும்? நல்ல கவனி. வசனம் உங்களுக்கு காதுல கேட்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப வசனத்தை படிக்க பார்ப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய். பிரகாரம் எது? பிரகாரம் எது? நீ உட்கார்ந்து இடத்துக்கு போய் தானே பிரகாரம், தேவ சமூகம். உம்முடைய பிரகாரத்தில் வாசமாய் இருக்கும்படினா வந்து அமர்றபடி, உட்காரும்படி, உலாவும்படி, நிற்கும்படி, வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக்கொள்ள. அப்ப யார் உன்னை தெரிந்து கொண்டாரு? யார் தெரிந்து கொண்டாரு? யார் உன்னை சேர்த்து கொண்டு வந்து? யார் உட்கார வச்சது? நீயா வரல, கர்த்தர் தான் உன்னை எங்க பண்ணிக்கிறேன், உன்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டு, தெரிந்து கொள்றது மாத்திரமல்ல, உன்னை கொண்டு சேர்க்கணும். அவரு தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற மனுஷன். அப்ப நீ யாரு? நீ யாரு? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ சேர்த்துக் கொள்ளப்பட்டவன், நீ பாக்கியவான். அல்லேலூயா. புரிஞ்சுக்க. எப்படி ஒரு மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார் சொல்லு. நான் 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 யார் சொன்னது? சொன்ன நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சேர்த்துக் கொள்ளப்பட்டவன், நான் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை வருதே இல்லையோ, உனக்கு விசுவாசம் வருதே இல்லையோ, அப்படியே என்ன பண்ணுகிற நீ? அசைவே மாட்டேங்குது. என்ன பண்ண மாட்டேங்குது? காத்து அடிக்குது, மழை பெய்யுது, மரம் என்ன பண்ண மாட்டேங்குது? அசைய மாட்டேங்குதுப்பா. இப்ப அசைய வருது. நீ யாரு? இப்ப காத்து அடிக்குது. என்ன காத்து அடிக்குது? என்ன காத்து அடிக்குது? கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி எப்படி வருது? இப்ப அசைப்பது மரம். நீ யாரு? யாரு? யார்? சத்தா. நீ யாரு? அப்புறம் யாரு? அப்ப நீ யாரு? இப்ப அசைமா மரம். அசைமா யாரு? ஆவி அடிக்குது, காத்து அடிக்குது, காத்து பலமா அடிக்குது, மழையும் பலமா பெய்யுது, மரம் என்ன பண்ண மாட்டேங்குது? அசையுமே. ஆமென். அப்ப பாக்கியவான். கர்த்தர் சொல்றார், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால். அல்லேலூயா. அப்ப திருப்தியே உனக்கு எங்க வந்தா தான் நீ திருப்தியா இருக்க முடியும். நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு. நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டு டிவியை போட்டு பிள்ளைகளா என்று ஒருவர் சொல்லுகிறார், அவரை பார்ப்பேன். வாருங்கள் வாருங்கள், வீரர்களை வைத்திருக்கிற பணத்தை கொண்டு வந்து 5 அப்பம் 2 மீன் பங்களராக மாறுங்கள் என்று சொல்லுகிறவரை பார்த்துக் கொண்டிருப்பேன். ஆமென் சொல்ல பாப்போம். அல்லேலூயா. வாருங்கள் வாருங்கள், நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்குதாரர்களாக மாறுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பங்குதாரராக மாறுங்கள் சொல்லி ஜீசஸ் உங்களை கால் பண்ணி கூப்பிடுற இந்த ஊழியங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? இதை பார்த்து கொண்டு நான் சந்தோஷமாகிடுவேன். டிவியில உட்காந்து, வீட்டுல உட்காந்து டிவியில பார்த்து, டிவியில பேசுற செய்தி கேட்டா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா? சொல்லு. நான் வரவே மாட்டேன், எனக்கு டைம் இல்லை, நான் வீட்டுல உட்காந்து டிவிலேயே பாத்துக்கிறேன். அது ஆசீர்வாதமா? சொல்லு, அது ஆசீர்வாதமா? அல்லேலூயா. எங்க வந்தாதான் உங்களுக்கு திருப்தியா?
எங்க வரணும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எங்க வரணும்? 6 நாள் உலகத்தை பாக்குற, 7 நாள் உலகத்தை பாக்குற. வாரத்துக்கு முதல் நாள் என்ன பண்ணினா? நல்ல கவனி, வசந்த கவனி. கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் இவ்வளவு நாட்கள், எத்தனை நாள் உலகத்தையே பார்த்து நிக்கிற, இந்த வாரத்தை முதல் நாள் என்ன பண்ணினா? திரும்பினா. சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? இப்படி நின்று திருப்பதி என்ன சொல்லுவாங்க? அபோட் என்ன பண்ணா? அபோட் அப்புறம் நிக்கிறது என்னது? ஸ்டாண்டர்டிஸ் லெஃப்ட் ரைட் அபோட் படிக்கிறேன் இல்லையா? தெரியுதா இல்லையா? லெஃப்ட் ரைட் அபோட் அப்படி என்ன பண்ணினா? திரும்பினா. இப்படி இருக்கிற மனுஷன் திரும்பினா அபோட்னா. கர்த்தர் சொல்றாரு, இந்த வாரம் தொடங்கி இப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 6 நாள் என்ன பண்ண போற? நீ 6 நாள் என்ன பண்ண போற? அந்த பக்கம் திரும்பிடுற. எதுக்கு? உன் வாழ்க்கைக்காக, உன் வருமானத்துக்காக, குடும்பத்துக்காக, குடும்ப நடத்த தேவைகளுக்காக இந்த பக்கம் ஓடுற. அந்த பக்கம் திரும்பி ஓடிடுற. வாரத்தின் முதல் நாளில கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி திரும்பினா? இந்த பக்கம் திரும்பினா. அபோட்டன்ல வந்துற நீ. அல்லேலூயா. அபோட்டன் திரும்பின இந்த பக்கம். கர்த்தர் சொல்ற, கர்த்தராலே மீட்கப்பட்ட ஆள் நீ. அப்ப சொல்லு பாப்போம். பக்கத்துல பார்த்து, நீ யாரால மீட்கப்பட்ட? சொல்லு, கர்த்தராலே மீட்கப்பட்டாரு. சொல்லு, நீ யாரு? சொல்லு, நீ யார் தெரியுமா? அப்படி சொல்லி, யார் தெரியுமா? நீ கர்த்தராலே மீட்கப்பட்டாரு. அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் இந்த பக்கம் திரும்பினோம். எந்த பக்கம் திரும்பினா? சொல்லு, வாரத்தின் முதல் நாள். சொல்லு, வாரத்தின் முதல் நாள் இந்த பக்கம் திரும்பினோம். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எப்படி விட்டுப்பானா? எந்த ஆளு போகலாம், சீக்கிரம் போகலாம், கத்துவான் தாள் வேற. வயல பார்த்தா வர கேட்பான் தாள், ஏமா வரல அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் கல்லையே மாட்டிக்கிறேன் தாள் கிட்ட. நான் ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென் சொல்லு பாப்போம். போகும்போது வரும்போது தாள் கல்லையே மாட்டிக்கிறாங்க. நம்ம தப்பிக்க முடியல. ஆமென். நம்ம தப்பிக்க முடியல. தாள் பாருங்கள், பாத்திரம் எங்க உட்கார்ந்தாலும் பாத்துறாங்க. எப்படி வரணுமா? சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எப்படி வரணும்? ஆனந்த களிப்போடு பாடி எங்க வரணும்? தேவ சன்னதிக்கு வரணும். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென் சொல்லு பாப்போம். சபைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது எனக்கு எப்படி இருந்தது? நான் சந்தோஷமா இருந்தேன். ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென். இல்ல 8 மணிக்கு தான் இப்பதான் ஐயா ஜோம் பண்ணி இருப்பாரு. கொஞ்ச நேரம் இரு, மணி ஆகட்டும், எல்லாம் வரட்டும், அப்புறமா நம்ம போவோம். நடுதா இல்லையா? இப்பதான் 8 மணி தான் அவர் ஜோம் பண்ணி இருப்பாரு. ஜனங்கள்லாம் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க தெரியும், அவங்க மெதுவாக தான் வருவாங்க. 8 மணிக்கு 8:30 இப்படித்தான் 9, 8 போதும் ஜனங்க வருவாங்க. நாமளும் கொஞ்சம் மெதுவாக போவோம். இது ஆனந்த கழிப்பட பாடி வரதா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சியா வரணும். வரும்போது எப்படி வரணும்? ஏன் மகிழ்ச்சியா வரணும்? இங்க வந்தா கர்த்தர் சொல்றாரு, உமது பரிசுத்த ஆலயத்தின் வீட்டின் நன்மையினால் நான் எப்படி ஆவேன்? நான் திருப்தி. இங்க நீ வந்தாதான் உனக்கு திருப்தி, இங்க வந்தாதான் உனக்கு சந்தோஷம், இங்க வந்தாதான் உனக்கு விடுதலை, இங்க வந்தாதான் உனக்கு அற்புதம் நடக்கும், இங்க வந்தாதான் பிரச்சனை மாற கைது கதமாக. அல்லேலூயா. வீட்டில உட்கார்ந்தா நடக்காது. வீட்டில உட்கார்ந்தா உனக்கு நடக்காது. ஆமென் சொல்லு பாப்பா. உன்னை சிறைப்படுத்துகிற பிசாசை விட்டு வெளியே வா. உன்னை அடிமைப்படுத்தி அடிமைத்தத்தில் ஆவி விட்டு வெளியே வா. நீ கட்டப்படுகிற கட்டுகிறது வெளியே வா முதல்ல. ஆமென் சொல்லு பாப்போம். நேரத்தோடு தேவனை தேடி வா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவ சபைக்கு வா. தேவ ஆவியில நிரம்பி வா. எப்படி வர நீ? மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி எங்க வருவாங்க? எங்க வருவாங்க? நீ வந்தாதான் சந்தோஷம், மகிழ்ச்சி உனக்கு வரும். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டுனாயிடா. ஓடி போடு. கைது சொல்லு. சஞ்சலமும் தவிப்போம். நல்ல விசுவாசம். என்ன ஓடு உன்னை விட்டு? உன் சஞ்சலம், உன் தவிப்பு, வேதனை, உன் பிரச்சனை, உன் கஷ்டம், கடன் பாரம், துன்பம், துயரம், வியாதி, பலவீனம், வருத்தம், பலவிதமான போராட்டம் இன்னைக்கு கொண்டு போயிடணும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா.
எதுவுமே விசுவாசிக்கிறார், எதுவுமே நம்புறதில்லை. இது எப்படி நீ ஏத்துக்கிறியோ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தெரியாது. உமது வீட்டு இப்படி பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. அப்ப திருப்தியா நீ குடும்பம் நடத்தினா, திருப்தியா நீ வாழனா எங்க வரணும்? எங்க வரணும்? அமைச்சர் பாப்பா. அவே ஒருத்தன் திருப்தியா சாப்பிட்டான், ஒருத்தன் திருப்தியா சாப்பிட்டான். நமக்கு இப்படி இந்த நல்லா தேர்ல போய் எட்டி பாக்குறீங்க, நல்லா போய் வந்துருக்கோம். நம்ம அமலா சகோதரி அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டா, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டா நீ இப்படி வந்துடுவ, அவர் கொஞ்சம் வந்துடுவா. ரைட்டு ரைட்டு. ஒரு திருப்தியா சாப்பிட்டான் பரிசுத்த வேதாகமத்துல. எப்படி சாப்பிட்டான்னு பாருங்க, எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து போய் பாருங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். சீக்கிரமா முடியும். ஒன்று ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20 கடற்கரை மணலத்தனை ஏராளமாக இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். 2 ராஜாக்கள் பாருங்க. படி படி ரைட் படி 21 படி 21 படி படி. நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தார். யார் ஆண்டு கொண்டு? சாலமோன் ராஜா ஆண்டு கொண்டிருந்தார். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து, சாலமோன் ராஜாவுக்கு ஜனங்கள் என்ன கொண்டு வந்தாங்க? காணிக்கை கொண்டு வந்தாங்க. நல்லா கவனிக்கணும். யாருக்கு? சாலமோன் ராஜாவுக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? காணிக்கை கொண்டு வந்தாங்க. இந்த ராஜாதி ராஜாவுக்கு நீ என்ன கொண்டு வரணும்? சாலமோன் ராஜாவுக்கு ஜனங்கள் என்ன கொண்டு வந்தாங்க? வாய் பண்ணி கம்பெனி உட்காரு, வாய் தந்து பேசு. சாலமோன் ராஜாவுக்கு ஜனங்கள் என்ன கொண்டு வந்தாங்க? காணிக்கை கொண்டு வந்தாங்க. இங்க ஒரு ராஜாதி ராஜா கிடையாது, அவருக்கு நீ என்ன பண்ணா? ரைட். காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இப்ப நீ புரிஞ்சுக்கணும். சாலமோன் ராஜா என்ன ஆயிட்டாரு? உயிரோடு இருந்தவர் ஆயிட்டாரு, செத்துட்டாரு. செத்தவர் இப்ப எப்படிங்கிறாரு? உனக்கு புரியல பாரு. டக்கு டக்குன்னு பண்ணி நீ டியூப் லைட் இல்ல, நீ யாரு? தனிய நீ யாரு? டியூப் லைட் தான் போட்டு, டியூப் லைட் கூட இப்போ போட்டா எரிஞ்சிட்டு அப்படிப்பட்ட லைட் வந்துச்சு. இப்போ யாரும் டியூப் லைட் சொல்ல முடியாது. சாலமோன் ராஜா மனுஷன் மரித்தான். அவன் என்ன போயிட்டான்? செத்து போயிட்டான். நான் உனக்கு இப்படி சிம்பிளா முடிக்கிறேன். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் எழுதிது. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டான்? உயிரோடு இருந்த நாளெல்லாம் சொன்ன பிறகு அதுக்கு என்ன ஆயிட்டான்? செத்துட்டான். முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஆனா இங்கே ஒருவர், நீ ஆராதிக்கிறவர், அவர் எப்படிங்கிறாரு? எப்படிங்கிறாரு? இப்ப புரிஞ்சுக்கியா? இப்ப பத்திச்சு. அவர் யாரு? உயிரோடு இருக்கிற செத்து போனவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் மனுஷர்கள், ஜனங்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன கொண்டு வரணும்? புரிஞ்சா சரி. நான் அதை போல அது செய்தி இல்ல, உனக்கு தெரிய வைக்கிறேன். அடுத்து படிப்பாரு. நான் இந்த சாலமோன் ராஜா சாப்பிட வேண்டிய சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு? ஒரே ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது பாரு. சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு. என்னது? 30 மரக்கால் நல்ல தெளிக்கப்பட்ட மாவு, மெல்லிய மாவு. 60 மரக்கால் அதுவும் மாவு. 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் அதுவும் மாவு. இது வேற, இது சுத்திகரிக்கப்பட்ட மாவு. அந்த மாவு வேற. 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு. அப்புறம் கலைமான்கள் கணக்கு கிடையாது. வெளிமான்கள் அது கணக்கு கிடையாது. வரையாடுகள் அது கணக்கு கிடையாது. அப்புறம் கொழுமையான பறவைகள், அது பறக்கிறது நடக்கிறது, இந்த பறவைகள் அதுவும். அப்புறம் கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும். கொழுத்த இது மட்டும் தான் தொகை இருக்குது. கொழுத்த 10 மாடுகள், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடு,
கொழுத்த நல்ல ஆகாரத்தின் கொழுத்து போயிருக்கிற 10 மாடு, மேய்ச்சி கொண்டிருக்கிற மேய்ச்சல் இருக்கிற எத்தனை மாடு? 20 மாடு. எத்தனை ஆடு? 100 ஆடு. எத்தனை வேலைக்கு இது? ஒரு நாளைக்கு, ஒரு வேலை இல்லை, ஒரு நாளைக்கு 10 மாடு கொழுத்த மாடு, 20 மாடு மேய்ச்சல் மாடு, 100 ஆடு, கலைமான், வெளிமான், பறவைகள், 30 மெல்லி மாவு, 60 மாவு. இது அத்தனையும் ராஜா சாப்பிடுறதுக்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவு. எப்படி ராஜா பொம்மை வந்துக்கிறார் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கால்களில் கறி எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்மா? கால்களில் கறி வாங்கலாமா? அரைகளை கறி வாங்கலாம். கால்களில் கறியா அரைகளை கறியா? இவன் எப்படி சாப்பிட்டுக்கிறான்? கலைமானா, வெளிமானா, வரையாடுகளா, கொழுத்த 10 மாடா, மேய்ச்சிக்கிட்டு 20 மாடா, 100 ஆடா. எப்படியா போட்டிருப்பாங்க? ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இது அவனுக்கு திருப்தியை உண்டு பண்ணியிருக்குமோ அது இருக்காது, எனக்கு தெரியாது. ஆனா இங்கே ஒருவர் அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லு பாப்போம். அதை நாம பார்ப்போம். அந்த செய்தி முடிக்கிறதுக்கு எடுத்து வாசி. மத்தேயு 14 15 20 வரைக்கும் அந்த 5 வசனங்கள் படிப்போம். மத்தேயு 14 15 20 வரைக்கும். என்னப்பா? சாயங்காலம் ஆயிடுச்சு. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இந்த வனாந்தரமான இடம் நல்லா புடிச்சுக்கோ, நல்லா புடிச்சுக்கோ. நீ உன்னை திருப்தியா கத்த வைக்க போற இந்த மாசத்துல நல்லா புடிச்சுக்கோ. சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி நேரம் ஆயிடுச்சு. அவன் சொல்றான், இந்த வனாந்தரமான இடம் வாழ்க்கை வனாந்தரம் தான். வனாந்தரமான குடும்பம் வளர்ச்சியா தான் இருக்குது. ஒண்ணுமே நடக்கல. வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்லா புரிஞ்சுக்க. இந்த சத்தியத்தை நல்லா கவனி. அவன் சொல்றான், வனாந்தரமான இடம். உன் இடம் எப்படி இருக்குது? உன் வீடு எப்படி இருக்குது? நீ இல்ல நல்லதான் இருக்கிற அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்க. நல்லதான் இருக்கிறேன்னு நினைச்சாக்கா உன் வீட்டை தேடி கதவு திட்டுவாங்க. அக்கா ஒரு 1000 ரூபாய் கூட 4 நாள் பொறுத்த சொல்லுவாங்க. சொல்ல நல்லா புரிஞ்சுக்க. கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கின்னு அடி போயிடக்கூடாது. கொஞ்சம் பணம் கூட 2 மாசம் 3 மாசம் பொறுத்து தரேன் சொல்லலாம். சொல்ல மாட்டாங்களா? ஆனா யாருக்கு தெரியும் பிரச்சனை? யாருக்கு தெரியும்? அவங்க சொல்றான், இது என்ன இடம்? இது வனாந்தரமான இடம். எதிர்ப்பு சொல்றேன். என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என்ன வந்தாலும் என் வாழ்க்கையில ஷேப் என்ன பண்ணவில்லை. நான் உங்களுக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். நீங்கள் ஆராதனை செலுத்தும் போது உங்களை நம்புறம்பா என்று அவரை உயர்த்தும் போது கர்த்தரை காமிச்சது தெரியுமா? விளைந்த விளைச்சலை கர்த்தரை காண்பித்தார். அல்லேலூயா. விளைந்த விளைச்சலை கர்த்தரை காண்பித்தார். அப்படின்னா இந்த மாதத்தை கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அது அப்படியே தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதெல்லாம் கர்த்தர் அப்படி தடை பண்ண மாட்டார். நீங்க நம்பினா, நீ நம்பினாலும் நம்பாம போனாலும் இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் மீட்கப்பட்டு ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. என் ஜனங்கள் என்ன பண்ண முடியாது? அவர் ஜனமா நீ மாறணும். ஆமென். நான் சொல்றேன், இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரமான இடம். முடிஞ்சிச்சு, நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். நீங்களும் ஆடு மாடு மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு தண்ணீர் நிரம்பும், பள்ளத்தாக்கு நிரம்பும் சொன்னாரு. எங்க நிரம்பிச்சு? நிரம்பில்லையா? எங்க நிரம்பிச்சு? நேரம் ஆயிடுச்சு, நாள் ஆயிடுச்சு. 31 நாள் முடிச்சு 1ஆம் தேதி வந்துச்சு. நடக்கலையே அற்புதம்? ஆரம்பிச்சு பாப்போம். என்ன ஆயிடுச்சு? நேரம் ஆயிடுச்சு. சொல்றான், வனாந்தரம் நேரம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே நடக்கல. எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? எப்ப கர்த்தர் அற்புதம் செய்வாரு? அப்படின்னு சொல்லி பாப்போம். அல்லேலூயா. ஏக்கம் ஓடுதா? என்ன வருதா உனக்கு? வாக்குத்தத்தத்தை நிறைவேறலையே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறலையே, ஏன் அற்புத அதிசயம் நடக்கல? விசுவாசித்தவர்கள் அதிசயங்களை பார்த்தார்கள். அப்படின்னு சொல்லி பாப்போம். விசுவாசித்தவர்கள் கர்த்தருடைய கிரியை கண்டார்கள். நீ நம்புறது கிடையாது. எதை நம்புறது கிடையாது?
நம்புறது கிடையாது. சும்மா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுற. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியில சொல்றேன், இங்கே உன் காதல வருகிற ஆவியான பேசுகிற இந்த வார்த்தைகளை, கர்த்தருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீ விசுவாசித்தால் தினம் தினம் உன் வாழ்க்கையை அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. தினம் தினம் அற்புதம் நடக்கிற வாழ்க்கை நடக்கும். ஆமென் சொல்லுவோம். அவன் வனாந்தரமான வாழ்க்கை, வனாந்தரமான இடம், நேரம் ஆயிடுச்சு. ஜனங்கள் கிராமத்துக்கு வீட்டுக்கு போய் வேலைக்கு போய் தங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணிட்டான் வாங்கிக்கணும். அமைச்சர் பாப்பா உங்களை நம்பி நம்பி எவ்வளவு நாள் வருது, சும்மா உங்களை நம்பி எவ்வளவு நாள் வருது சபைக்கு. இந்த ஊழியக்காரன் சொல்லி சொல்லி கொடுக்குறான், அதெல்லாம் நான் வந்துடுறான், அதெல்லாம் ஊழியம் தர்றான், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவன் சொல்றான் ஜனங்கள் என்ன பண்ண அனுப்பிடு, அவங்க போய் எங்காவது போயிச்சுவாங்க. என்ன சொல்றாங்க, வாழ்க்கை வனாந்தரம் ஆயிடுச்சு, காத்திருந்து காத்திருந்து நேரம் ஆயிடுச்சு, அற்புதம் நடக்க நடக்க பார்த்து ஒண்ணு நடக்கல. அவன் சொல்றான் ஜனங்கள் அனுப்பிடாங்க, அவங்க போய் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை என்ன பண்ணிக்குவாங்க. ஆமென் ஆமென் அல்லேலூயா. போகாத போகாத சபைக்கு, போகாத போகாத சபைக்கு அப்படி யாரா சொன்னா, இல்ல இல்ல நான் போய் தான் தீர்வேன்னு சொல்லு. ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. கூடவே இருக்கிறவன் தான் சொல்றான், கூடவே இருக்கிறவன், அதிசயங்களை பார்த்தவன், அற்புதமான கிரியைகளை பார்த்தவன், இவர் தேவன் என்று சொன்னவன், தேவனுடைய குமார் என்று சொன்னவன், அவன் சொல்றான் வந்து ஆண்டவரே வனாந்தரம் ஆயிடுச்சு, வனாந்தரமான இடம், நேரம் ஆயிடுச்சு, ஜனங்களை அனுப்பிடு, ஜனங்களை அனுப்பிடு. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை, ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சம்பாதிக்க, தெரிந்து கொள்ள, வாங்கிக் கொள்ள அனுப்பிடு. ஆண்டவரே அனுப்பிடு போட்டு. எவ்வளவு நாள் உனக்காக காத்திருக்கிறாங்க, வந்து வந்து உட்காந்துக்கிறாங்க, சபையில ஜெபிக்கிறாங்க, உபவாசம் எடுக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதனை பண்றாங்க, வசனத்தை கேட்கறாங்க, ஒரு ஆராதனை விடுறது கிடையாது, எல்லாம் உங்களை தேடி வர்றாங்க. ஆனா வாழ்க்கை உடனே எப்படிதான் இருக்குது, வாழ்க்கை எப்படிதான் இருக்குது, பிரச்சனை மாறல, கஷ்டம் தீரல, பாரம் தீரல, வியாதி சுகமாக, அற்புதம் நடக்கல, ஆச்சரியம் நடக்கல. அவங்களை அனுப்பிடு போயிட்டாங்க. ஏன் பக்கத்துல வச்சிருக்கிறேன், ஏன் உங்க பாதத்துல உட்கார வச்சுக்கிறேன், அவங்களை போய் விடு, அனுப்பிடு. அவங்க போய் ஏதாவது வாங்கிட்டோம் போயிச்சுக்கிட்டோம். யார் சொல்றது, கூட இருந்தவன் 12 பேர்ல ஒருத்தவங்க சொல்றான். என்ன நடக்குது பாரு. இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் அவர்கள் எனக்கு இந்த வார்த்தை வேற மாதிரியே தோணுது, வேற மாதிரி விசுவாசம் வருது. கர்த்தருடைய ஆவியான வேற மாதிரி என் மேல இறங்குறாரு. அல்லேலூயா. என்ன இப்ப கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அவர்கள் எத்தனை பேர் நம்புற, நான் எத்தனை பேர் சொல்றேன், இவன் சொல்றான் ஜனங்கள் என்ன பண்ண அனுப்பிடு. ஆனா இவன் சொல்றாரு அவங்க போக மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்க. என்ன நடந்தா சரி, எப்படி வந்தா சரி, கஷ்டம் வந்தா சரி, நெருக்கம் வந்தா சரி, உபத்திரம் வந்தா சரி, கஷ்டம் வந்தா சரி, பாதிப்பு வந்தா சரி, என் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆமென் சொல்லு பாப்பா, ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் யாரை விட்டு போக மாட்டேன், யாரை விட்டு போக மாட்டேன், என் தேவனை விட்டு போக மாட்டேன். ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென். ஆனா ஊர்ல இருக்கிறவன் சொல்லுவான் போவாத போவாதன்னு சொல்லுவான், போவாத போவாத சொல்லுவான், கூட என்ன சொல்லுவான், வராத வராத சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, இவர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, இவர்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதோ அதிசயங்களை செய்கிறவன் நான், அவன் கூடவே இருக்கேன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள்
ஆமென். அப்ப போக வேண்டியது இல்லைன்னா கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்ய போறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். எதுமே சொல்ற யாரை நம்பி வந்திருக்கிற? யார் நம்பி வந்திருக்கிற? யார் நம்பி வந்திருக்கிற? வனாந்தர வாழ்க்கை குறித்து கவலைப்படாதே, வறுமையை குறித்து கவலைப்படாதே, கஷ்டத்தை குறித்து கவலைப்படாதே, நெருக்கத்தை குறித்து கவலைப்படாதே. வனாந்தரமாக இருக்கட்டும், நேரம் ஆகட்டும், நாட்கள் போகட்டும், வருஷம் போகட்டும். யாருக்கா காத்திர? யாருக்கா காத்திர? எதை சொன்னார்? என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் போக வேண்டியதில்லை. முடிப்போம். நீங்களே அவர்களுக்கு என்னத்தை கொடுப்பீங்க? ஆமென். எப்படி? அதற்கு அவர்கள் இங்க எங்களிடத்தில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆமென் சொல்ல பாப்போம். எத்தனை சொல்றாங்க? 5 அப்பம் 2 மீன் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நீர் கொடுத்த வருமானம் தான் யார்கிட்ட இருக்குது? நீங்க கொடுத்த கொஞ்சம் வருமானம் தான் யார்கிட்ட இருக்குது? அதுதான் என்கிட்ட என்ன பண்ணுது இருக்குது. ஆமென் சொல்ல பாப்போம். நான் வாழ, நான் குடும்பம் நடத்த, என் பிள்ளைகளை கவனிக்க, வாழ்க்கை வாழ நீர் என்ன எனக்கு தந்தீரோ அதை என்கிட்ட இருக்குது. ஆமென் சொல்ல பாப்போம். ஆமென். அதை வச்சுதான் என்னத்தை நடத்துறேன்? அதை வச்சுதான் என்ன பண்றேன்? குடும்பத்தை நடத்துறேன், தேவைகளை சந்திக்கிறேன், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறேன், வாடகை கொடுக்கிறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன், அதை தான் ஓடுற மார்க்கெட்டு போறேன், காய் வாங்குறேன், கறி வாங்குறேன், மீன் வாங்குறேன், எல்லாம் நடக்குது இல்லையா? நடக்குதா இல்லையா? நீர் என்ன தந்தீரோ அதை வச்சு. அப்ப கத்த சொல்றாரு, அவன் சொல்றாரு 2 அப்பம் 2 மீன் நேரமா இருக்குது சொல்றான் வீட்டை. கத்த சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இந்த நாளுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு போயிட்டோம். ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட, ஒரு பொருள் வாங்கினா கூட அதை பரிசுத்த ஓய்வு நாளிலே, தேவனை ஆராதிக்கக்கூடிய நாளிலே அதை நீங்கள் கொண்டு வந்து அதை அணிந்து கொண்டு அதை போட்டுக்கொண்டு அதை கர்த்தருக்கு மகிமையாக நீங்கள் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வருமானத்தை, குடும்ப வருமானத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிற வருமானத்தை, அது தின வருமானம் சரி, வாரத்துக்குமான வருமானம் சரி, அது மாதத்துக்கு வருமானம் சரி, அந்த வருமானத்தை யார்கிட்ட காட்டினா? யார்கிட்ட காட்டினா? உன் தேவனிடம் உன் வீட்டுக்குள்ள போய் முழங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்தில் போய், ஆண்டவரே, இந்த நாள் நீ கொடுத்த வருமானம், இந்த வாரம் நீ தந்த வருமானம், இந்த மாதம் நீ கொடுத்த வருமானம், அதை கர்த்தருடைய சமூகத்தில் காட்டி அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். ஆமென். அல்லேலூயா. சொல்றாங்க 5 அப்பம் தான் 2 மீன் தான் இருக்குது. இந்த வருமானத்தை வச்சு நான் எப்படி குடும்பத்தை நடத்துறது? எப்படி வாடகை கொடுப்பேன்? எப்படி பிரச்சனையை சமாளிப்பேன்? எப்படி வட்டி கொடுப்பேன்? எப்படி கடன்காரனுக்கு பதில் சொல்லுவேன்? எப்படின்னு தெரியாம புலம்பிகளை இருக்கிற, வனாந்தரமா இருக்கிற உன்னை பார்த்த கதை சொல்றாரு. அவன் சொல்றான் 5 அப்பம் 2 மீன் தான். கதை சொல்ற, அதை என்ன எங்க எடுத்துருவா? எங்க எடுத்துருவா? எங்க எடுத்துருவா? என்கிட்ட வா. யாருக்கு நம்பிக்கை இருந்தது? அவர்களுக்கு நம்பிக்கை இல்ல. யாருக்கு நம்பிக்கை இருந்தது? கொண்டு வர சொன்னவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னை அனுப்பின பிதா யார் கொடுக்கிறாரு? ஆமென் சொல்லு பாப்போம். எதுக்கு சொல்றேன்? என்னை அனுப்பினவர், என்னை சபைக்கு அனுப்பினவர், என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு அனுப்பினவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன்குறித்தவர், என்னை எங்குகிறாரு? எங்குகிறாரு? ஆமென் சொல்லு பாப்போம். யார் கொடுக்கிறாரு? இப்ப கர்த்தர் சொல்றாரு, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை அமர வைத்து அந்த 5 அப்பங்களையும், இப்ப கர்த்தர் நம்ம என்ன பண்ணிச்சுக்கிறாரு? நேரம் ஆயிடுச்சு, முடிக்க முடியல. ஜனங்களை என்ன பண்ணாரு? அவரு அமர வைத்தார். நீ நான் இப்ப என்ன பண்ணுகிறோம்? அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அமர வைத்து அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அந்த அப்பங்களை பிட்டு அவர் கையில கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கைத்திற்கு தம்மை பற்றி. அல்லேலூயா. நாங்க ஜனங்க, நாங்க ஜனங்க. ஆமென். நாங்க இப்ப நீ என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? எதனால திருப்தி ஆகணும்? எதனால திருப்தி ஆகணும்? அப்பத்தை பிட்டார், 5 அப்பத்தை பிட்டார், சீசர் கையில கொடுத்தார், அவர்கள் பரிமாறினார்கள். ஜனங்கள் நாங்க
திருப்தி அடைந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. திருப்தி அடைந்தார்கள். மீதியானதை 12 கூடைகள் நிறைய கையை தட்டிக்கிற சொல்றேன். ஆமென் சொல்லு பாப்போம். நல்லா புரிஞ்சுக்க. உன் வருமானத்தை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறத நீ அவருக்காக காத்திருந்தால் வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கஷ்டமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கடனோடு இருக்கிற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிரச்சனையோடு இருக்கிற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வனாந்தரத்துல இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் துன்பத்துல இருந்தாலும் உனக்கு அவர் கொடுக்கிற வருமானத்தை உன் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவர் கைக்கு நேராக அதை உயர்த்தி ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொன்னால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியை கொண்டு போய் எங்க வைப்ப? மீதியை கொண்டு எங்க வைப்ப? மீதிய பீரோல வச்ச கூட எடுத்துருவேன். எங்க கொண்டு போட்டுருவேன்? ஆமா, பேங்க்ல போட்டுருவேன். எத்தனை பேர் சொல்ல போற? எத்தனை பேருக்கு அக்கௌண்ட் இருக்குது? எத்தனை பேருக்கு அக்கௌண்ட் இருக்குது? எத்தனை பேருக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது? கை வைத்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு அக்கௌண்ட் இருக்குது? அல்லேலூயா. அக்கௌண்ட் யாருக்கு இல்லை? உனக்கு அக்கௌண்ட் இல்லையா? எத்தனை பேருக்கு தைரியமா தூக்கையா? அதிசயம் செய்கிற ஒரு நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. நீ சொல்ல ஆண்டவரே அதுல 500 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, எனக்கு தெரியாது. அதுல எவ்வளவு இருக்குது? சீரவ கூட இருக்கட்டும். ஆனால் அது நிரம்ப எதுக்கு சொல்ற? என் வங்கி கணக்கிலே ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் அதுக்குண்டான தேவைகளை சந்திப்பார். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். அவர்கள் சாப்பிட்டு, ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அந்த வருமானத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்திலே நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் உன் மனைவி எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப மீதி நீ எடுக்கணும்னா, நீ திருப்தி ஆகணும்னா உன் வருமானம் எங்க வரணும்? உன் வீட்டுல மொட்டி போட்டு முழங்கால் நின்று நீ எப்படி செய்வீங்க? நின்று வருமானத்தை யார்கிட்ட காமிச்சிட? அது தினமானாலும் சரி, அது வாரமானாலும் சரி, அது மாசமானாலும் சரி, வருமானத்தை வாங்கி வந்து தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே அவர் சொன்ன அப்பத்தை மீறி வாங்கி என்ன பண்ணாரு? அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். நீ அவருக்கு நேராக அதை உயர்த்தினால் யார் ஆசீர்வதிப்பாரு? யார் ஆசீர்வதிப்பாரு? அது நீ செய்யாதனாலதான் இன்னும் பிரச்சனை. அதை செய், அதை வர்த்திக்க பண்ணி, அதை பெருக்க பண்ணி, அதை ஆசீர்வதித்து நீ திருப்தியா இருக்கும்படி இந்த மாதத்தில் இந்த உபதேசம், இந்த சத்தியம் உன் வாழ்க்கையிலே அந்த ஆவியை கொண்டு வருமானால் உன் வருமானம் தேவனுக்கு நேராக உயர்த்தப்பட்டு தேவன் அதை ஆசீர்வதித்து நீயும் உன் வீட்டாரும் சாப்பிட்டு திருப்தியா இருந்து மீதியை உன்னை எடுக்க வைத்து கர்த்தர் உனக்கு வெட்கப்பட்டு போகாதபடி உன் தலையை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. யோபில் 2:26 மறந்துடாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணா?